and Spices. நான் மிஸ்டர் Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ நான் வந்து அதுல வந்து நெய் வந்து எனக்கு நான் எப்படி போடணுமோ அப்படி போட்டுருக்கேன். சோ நீங்க வந்து மெஷர்மென்ட் வந்து ஒண்ணுதான். அதுல நீங்க எவ்வளவு நெய் எவ்வளவு எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதை நான் உங்களுக்கு வந்து அந்த செய்யும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அந்த பதம் தான் முக்கியம். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. மற்றபடி சக்கரை பாகு பதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ ஈஸியா பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம அது பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமா உடனே வந்துடும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த இதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கீழே லிங்க்ல போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுலேயே கூட போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலை மாவு வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து 600 கிராம்ஸ் இருக்குது. எண்ணெய் வந்து ஒரு 400 ml இருக்குது. அதே மாதிரி நெய், நம்ம வீட்டில் காசின நெய் 200 ml எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து 200 ml. இப்போ வந்து நம்ம கடலை மாவு, பச்சை கடலை மாவு தான் வறுக்கல. ஸோ பச்சை கடலை மாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம 200 ml நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலர்றதுக்கு. ஸோ இந்த நெய் வந்து சூடு பண்ணலை, ஒன்றும் இல்லை, நார்மல் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் லேசாக இலகிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை, அதுவும் நம்ம மெஷர்மெண்ட்டோடு எடுத்து வச்ச தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். இதுக்கு பாகுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஃபுல் சர்க்கரையும் கரையணும், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவே கிடையாது. பாகு எடுக்கிறது, அதை செக் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா 100% நான் சொல்கிறேன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை அதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து நெய் போட்டு கரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு நல்லா அந்த நெய்லேயே நல்லா வேகும். அப்புறம் நம்ம நல்லா அந்த நெய்யெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றலாம். பக்கத்துலேயே எண்ணெயை வச்சுக்கோங்க, அதில் ஒரு கரண்டியும் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா எண்ணெயையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுறது தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து 600 ml இருந்தால் போதும். ஸோ நான் வந்து 200 ml வந்து நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நெய் ஜாஸ்தி வேணும்னா 300 ml கூட எடுத்துக்கலாம், இல்லை 400 ml கூட நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதுல வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே இப்படி பண்ணுவேன், பிகாஸ் ரொம்ப நெய் விட்டோம்னா திகட்டி போயிடும், ரொம்ப சாப்பிட முடியாது. நம்ம இப்போ 2 சாப்பிட்ற இடத்துல 1 தான் சாப்பிட முடியும், இந்த 1 கூட திகட்டி போயிடும். நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக சேர்த்து 600 ml இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் நான் நல்லா ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிட்டுருக்கோம். நல்லா ஊற்றி இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml 100 ml to 50 ml தான் இருக்குது எண்ணெய். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருங்க, ஏன்னா ரெடி ஆன உடனே நம்ம அதில் கொட்டிடணும்.
நல்லா எண்ணெயெல்லாம் எப்படி இழுக்குது பாருங்கள், நல்லா இழுத்து ஓரமெல்லாம் விட்டு அப்படியே வரும் நம்மளுக்கு. அப்போ நல்லா தெரியும் நம்மளுக்கு, அதுதான் பதம்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வருது. இதில் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த ட்ரேயில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இல்லையா, சில பேர் வந்து நெய் தடவுவாங்க, இல்லை பட்டர் தடவுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது நம்ம எண்ணெய் தடவுனோம்னா, நம்ம ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறினா கூட, இப்போ நெய்யாக இருந்தால் அப்படியே இறுக்கி போயிடும் அடியிலலாம் உங்களுக்கு. இதுவே ஆயிலாக இருந்தால் இருக்காது. நீங்கள் அப்படியே கொட்டும் போது அந்த ட்ரேவை வந்து கொட்டி கட் பண்ணும் போது ஈஸியாக அப்படியே டக்குன்னு விழுந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம எண்ணெய் தடவுறது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எண்ணெய். ஸோ நம்ம எல்லாம் போட்டு போட்டு கலந்துட்டோம் பாருங்கள், எப்படி நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளே நம்மளுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டேன். இதில் இருந்த 400 ml ஆயிலும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனி நம்மளுக்கு பதம் ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு, ஓரமெல்லாம் விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா. இது கரெக்டு ஸ்டேஜ். ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொட்டிடலாம். இதுக்கு மேலே விட விட தான் கொஞ்சம் நம்மளுக்கு கலர் ஜாஸ்தி ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் காலியாக ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரும்போது உடனே எடுத்து கொட்டிடுங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எப்பவுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் முதல்லையே. நீங்கள் தனியாக இருக்கீங்க, தனியாக செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேலெல்லாம் முதல்லே தடவி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் ட்ரேயில் கொட்டி. நான் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சிடறேன். சும்மா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சிடுறேன். ஃபுல்லாக கட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுற போகிறேன் நான். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது இப்போது. இன்னும் நான் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு விட்டுட்டேன்னா முள்ளெல்லாம் நிறைய கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ வந்து லைன்ஸ் போடுறேன் அப்படியே. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை வந்து நான் அப்படியே கொட்டிடுவேன். ஒரு ட்ரேயில் கொட்டிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 10 நிமிஷம் இன்னும் சூடு இருக்குது பயங்கரமாக. என்னால் பிடிக்க கூட முடியல. ஒரு பட்டர் பேப்பரை வச்சு அப்படியே மேலே லேசாக தட்டி கொடுத்துட்டு அது எடுத்துடுவேன் நான். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம மைசூர் பாக். அவ்வளோதான். நம்ம லைன்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது மேலே தெரியுது எனக்கு. ஸோ அதுலேயே நான் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் அதை வச்சு. இப்போவும் ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம கையில் வச்சு இது பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கலர் ஜாஸ்தி வந்துடுச்சு. நான் இன்னும் விட்டேன்னா இன்னும் கலர் உள்ளுக்குள்ளே இன்னும் ப்ரௌனாக வெந்து போயிடும். ஸோ எனக்கு இது போதும். இப்போ நான் கட் பண்ணி எல்லாத்தையும் நான் இப்படி தண்ணியை வச்சுட்டாக்கா கொஞ்சம் நல்லா ஈஸியாகிடும் எனக்கு. அவ்வளோதான், அழகாக இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா தண்ணியில் கூட அளவு இருக்குது. அதை கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக சர்க்கரை, எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒரே அளவு தான். அப்புறம் வந்து நம்ம தண்ணி, கடலை மாவு, இதெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒன்றுமே கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பச்சை மாவு தான் வறுக்கலை நான், கடலை மாவு வறுக்கலை. அதே மாதிரி சர்க்கரையும் பாகு எதுவுமே எடுக்கலை. சர்க்கரை வந்து தண்ணியில் ஃபுல்லாக கரையணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்க. நான் எல்லாத்தையும் பீசஸ் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் போட்டுடுவேன். இந்த கலர் வந்திருக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் மைசூர் பாக் வேணும்னா கீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுங்க. ரொம்ப சிம்பிள், இதே ப்ரொசீஜர் தான். எதுக்குமே உங்களுக்கு பாகுவே தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சிச்சு வியூவர்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.